நான் இதை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்க்கும் முதல் என்ன யாரும் நியாயம் தீர்க்காதீங்க. பார்த்ததுக்கு பிறகு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கணும். நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காகவோ அல்லது நியாயம் தீர்க்கிறதுக்காகவோ இதை பேச வரல. ஆகவே இதை பார்க்கும் முதல் என்ன யாரும் நியாயம் தீர்க்காதீங்க. பார்த்ததுக்கு பிறகு நியாயம் தீர்க்க விரும்பினா, இவைகளை சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சி கொண்டு நியாயம் தீர்க்க விரும்பினா நீங்கள் நியாயம் தீருங்க. நியாயப்பிரமாணம் ரைட். நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் என்ன? இன்றைக்கு நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் பலர் நினைச்சு கொண்டிருக்காங்க அது ஏதோ ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் என்று நினைச்சு கொண்டிருக்காங்க. முதல் நியாயப்பிரமாணம் என்று சொல்லக்கூட நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டியது, நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் நியாயமான பிரமாணங்கள். வழிகட்ட ஜனம், தேவனுடைய ஜனம் வழி விலகி வழிகட்டு எகிப்தின் பாரம்பரியத்திலையும் எகிப்தின் கலாச்சாரத்திலையும் எல்லாவற்றிலையும் பிடிபட்டு இந்த ஜனம் தேவனை மறந்து ஒரு வேசித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கிறார்? நியாயமான பிரமாணங்களை கொடுக்கிறார். அவர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தேவன் நியாயமான பிரமாணங்களை கொடுக்கிறார். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணி பிறனுடைய மனவை இச்சியாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இன்னென்ன காரியங்களை செய்யாத. இவைகளை தேவன் கொடுத்தார் என்னத்துக்காக? அவங்க நன்மைக்காக தான் தேவன் கொடுத்தார். இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயமான பிரமாணங்கள், கட்டளைகள், ஒழுங்குகள், விதிகள், ஆலோசனைகள், புத்திமதிகள், இதுதான் நியாயப்பிரமாணம். ஸோ நியாயப்பிரமாணம்ன்றது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லை. நியாயப்பிரமாணம் அதை சொல்கிற டைமில் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், ஒரு கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே சோளம்பரியை போட்டோன்னே அப்படி சீறி அப்படி பாயிற மாதிரி, என்ன நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்ல வரீங்களா? நியாயப்பிரமாணம் முடிஞ்சது, நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து சிலுவையில் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சிலுவையில் இயேசு ஆணி அடித்தார்? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் பண்ணாதிருப்பாயாக, இவைகளை சிலுவையில் இயேசு ஆணி அடித்தார். கொலசையர் 2:14 பிழையா விளங்கி கொண்டது நிமித்தமாக நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிராகவும் இந்த அவைகளை குலைத்து அதை நடுநிறாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையின் மேல் அவைகளை வெற்றி சிறந்தார். ரைட். இப்போ இந்த தேவன் இந்த நியாயப்பிரமாணம், இந்த நியாயமான ஒழுங்குகள், இந்த கட்டளைகள், இந்த விதிகள், இவைகளை கொடுத்தது மனிதனை நேர் வழிபடுத்துறதுக்காக, மனிதனை சரியான முறையில் நடத்துறதுக்காக தான் கொடுத்தேன். போல் சொல்கிற ஒரு இடத்துல, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? கொலை செய்யாதே, இச்சியாதே, பாவம் செய்யாதே என்று நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நியாயப்பிரமாணம் இருக்கிறபடியே தானே தெரியுது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இவைகள் மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் இருந்தது. இந்த நியாயப்பிரமாணம் என்ற ஒன்று சொல்கிற மாதிரி உண்மையிலேயே நியாயப்பிரமாணம் முடிஞ்சுது. ஆனால் நியாயப்பிரமாணம்ன்றது முதல் விளங்கி கொள்ளவனும் தேவன் கொடுத்த கட்டளைகள், ஒழுங்குகள், விதிகள். அது இன்று வரைக்கும் அந்த கட்டளைகள், அந்த ஒழுங்குகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அது அவர் சிலுவையில் ஆணி அடிக்கையும் இல்லை, அது அவர் முடிக்கையும் இல்லை. அவைகளால் வந்த தண்டனைகளை, அவைகளால் வந்த சாபங்களை அதைத்தான் கிறிஸ்து சிலுவையில் எடுத்து ஆணி அடித்தாரே ஒழிய, இந்த கட்டளைகள் அவர் ஒழிக்கையும் இல்லை, இவைகளை அவர் தூக்கி குப்பையில் போடையும் இல்லை. இன்று வரைக்கும் இது இருந்து கொண்டு தான் இருக்கு. வானம் பூமி ஒழிஞ்சாலும் அவரோட வார்த்தையில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் எதுவுமே இது அழியாது. என்ன அழிஞ்சாலும் இந்த வார்த்தை அழியாது. இந்த கட்டளைகள், இந்த ஒழுங்குகள், இந்த விதிகளை மனிதனுக்கு தேவன் கொடுத்தது அவனை சரியான வழியில் கொண்டு வரதுக்காக தான். இப்போ இவங்க எப்படி விளங்கி எடுத்தாங்கன்னு சொன்னால், அந்த பைபிள் ஸ்காலர்ஸ் அன்றாக்கள் அவங்களோட தியோலஜி படிக்கிறேன், டாக்டரின் படிக்கிறேன், அது படிக்கிறேன், இது படிக்கிறேன்னு சொல்லி அநேகமாக இந்த வெள்ளக்காரர்களும் ஸ்ரீலங்கன் சரி, இந்தியன் சரி, நிறைய பேர் எப்படி விளங்கி எடுத்தாங்கன்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தை உடைத்தார், நியாயப்பிரமாணம் கட்டளைகளை உடைத்தார். இன்று வரை நியாயப்பிரமாணம் என்று சொல்றதை விட தேவனுடைய கட்டளைகள் இன்று வரை இருக்கு. தேவனுடைய கட்டளைகள் அவர் உடைக்க வரல, அவர் அவைகளை நிறைவேற்ற வந்தார். அந்த வார்த்தையும் பிள்ளையா விளங்கி கொண்டு எப்படி சொல்றாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் முடிவு கிறிஸ்துவாக இருக்கிறார், நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சுது. நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரலப்பா, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றத்தான் வந்தேன். நீர் என்ன ஓய்வு நாளில் போய் நோய்களை குணமாக்கிறீர்கள் கேட்டாங்க. இவர் ஓய்வு நாளின் கட்டளையை மீறினார். ஓய்வு நாளின் கட்டளை அவர் மீறல. அவர் ஓய்வு நாள் அந்த 7ஆம் நாளை தான் ஆசாரிச்சார். ஓய்வு நாள் அவர் மீறல்ல. ஓய்வு நாளின் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொன்னார். ஓய்வு நாளின் கட்டளையை அவர் மீறல்ல. ஓய்வு நாளிலே நன்மை செய்யக்கூடாது என்று சொல்கிற அந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது.
அதைத்தான் சொல்கிறார், அதை தூக்கி குப்பையில் போடுப்பான்றார். அதை அடிக்கத்தான் ஆணி அடிக்கத்தான் சிலுவையில் தன்னையை பழியை ஒப்பு கொடுத்து அந்த நாளில் நன்மை செய்ய என்று சொன்னார். உன்னை கழுத்தை கிணத்துக்குள்ள வந்து அதை நீ தூக்கி விட மாட்டியா அது கேட்குறாரு. ஆகவே நியாயப்பிரமாணம் என்று நாங்கள் சொல்லக்குள்ள முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கட்டளைகள், ஒழுங்குகள், விதிகள். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இவைகளை அவர் ஒழிக்கவில்லை. அவைகளாலே வந்த தண்டனையைத்தான் அவர் ஒழிச்சார். எப்படி என்ன அந்த காலத்தில் இப்போ ஒரு பெண் மாதவிடாயா அந்த அவளை தொடக்கூடாது, அதை தீட்டு அவளை தள்ளி வைக்கணும். எங்கே வைக்கணும்? இவைகளால் வார இவைகளைத்தான் சொன்னார். இவைகளால் வார தண்டனைகள் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கொலைக்கு கொலை, இவைகளைத்தான் சிலுவையில் ஆணி அடித்தார். அவங்க செய்கிற பாவங்களுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க? பழிகளை செலுத்துகிறாங்க. நான் பழியில் பிரியப்படலை என்று சொல்லி தன்னையே பழியாக ஒப்பு கொடுத்து இவைகளால் வந்த தண்டனைகள் கட்டளைகளால் நமக்கு எதிரடையாகவும் அவைகளுடைய அந்த இதை சீர்குலைத்து அவைகளால் வர தண்டனைகளை சிலுவையில் ஆணி அடித்து இப்போ ஓய்வு நாளுக்கு சபைக்கு யாரும் வரலன்னு சொன்னால் போயிட்டு கல்லறிஞ்சு யாரையும் கொள்றதில்ல, மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார். கிருபை 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 புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? இயேசு. கிருபை என்று சொன்ன முதல் என்ன? கிருபை என்று சொன்னால் முதல் கிருபைன்றது அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையில் சொல்கிற அந்த வார்த்தைகள் சில இடங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். பலவீனத்திலே என்னுடைய கிருபை, என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும். அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தினால் வர வல்லமையை பற்றி சொல்கிறாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனை அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் தந்தரளி உலகத்தின் மேல் அன்பு கொண்டார். கிறிஸ்து தான் இந்த இடத்துல கிருபையா இருக்காரு. பாவம் பெறுகிற இடத்திலே கிருபை பெருகிற்று. இதையும் பிள்ளையா விளங்கி கொண்டாங்க. இந்த உலகத்தில் அட்டூழியம், அசம்பாவிதம், மோசவாசம் எல்லாம் பெருகிற்று. அந்த இடத்துல தன்னை மகனை அனுப்பிவிட்டார் கிருபையா. இதுதான் கிருபை. எல்லாரும் எல்லாம் அவர் இரக்கமாக தந்திருக்காரு. எல்லோருக்கும் அவர் தான் தேவன். எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை பிடிச்சி தொங்குறாங்கன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவை யாரும் விலக்கி வைக்கல. முதல் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் என்றால் ஒழுங்குகள், அது விதிகள், கட்டளை சட்டங்கள், மனிதனை நல்வழிப்படுகிறது. இப்போ சொல்கிறாங்க ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை தேவன் சிலுவையிலே ஆணி அடித்தார். ஓய்வு நாள் இல்லை, பண்டிகைகள் இல்லை. ரைட், அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல வரேன். மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ அவைகளில் நின்று விசுவாசிக்கிறவன் இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று ஒரு வார்த்தை சொல்லுது. மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தினாலே வந்த அந்த கட்டளை சட்டங்களினாலே வந்த அந்த சாபங்கள், அந்த தண்டனைகள், அவைகளை இவராலே அவைகளுக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் என்றாக்களும் இந்த சில தியோலஜி படிக்கிறன்றாங்களும் அப்படின்னா பிழையா விளங்கி கொண்டாங்க. நியாயப்பிரமாணம் இல்லை, கட்டளைகள் இல்லை, இவைகள் எல்லாம் சிலுவையில் ஆணி அடித்தார், இவைகளை ஒழித்தார். நியாயப்பிரமாணத்தின் முடிவு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் நாளைக்கு பாவம் செய்தாலும் நாளையன்றைக்கு பாவம் செய்தாலும் அதை தேவன் மன்னிப்பார். இல்லை, அதுதான் பிழை. அதுதான் பிசாசினுடைய தந்திரமே. அதுதான் சபைக்குள்ளே கொண்டு பிசாசோட தந்திரமே அதுதான். கிருபை பெருகிற்று என்பதற்காக, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்றதற்காக நீங்கள் பாவம் செய்யலாமா? போல் கேட்கிறது. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்றதற்காக நீங்கள் பாவம் செய்யலாமா? கிருபை பாவத்தை மேற்கொள்றதுக்காக தேவன் கொடுத்த மகத்தான ஒரு கிஃப்ட். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் ஆவியா அன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் ஆவியா எங்களுக்குள்ள இருந்தால் நாங்கள் பாவத்தை மேற்கொள்ளுவோம். பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நித்திய ஜீவன். அந்த கிருபையை தான் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கோம். அதை நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்க பாவம் எங்களை மேற்கொள்ளாது. அதுக்கு பிறகு அந்த நியாயப்பிரமாணத்தினால தண்டனைகள் எங்களுக்கு தேவையில்லை. அன்பை போதித்தார், அன்புல நடக்கணும், இதுதான். ஆனால் இவர்கள் எப்படி என்றால் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்காங்க, கட்டளைகளை பின்பற்ற தேவையில்லை, இவைகளை தேவன் சிலுவையிலே ஆணி அடித்தார், இவைகளை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமானார். அவர் எவைகளை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமானார்? சிலுவையின் மேல் எவைகளை ஆணி அடித்தார்? அதனால் வர தண்டனைகள், அதனால் வர விளைவுகளை தான் ஆணி அடித்தார். இன்றைக்கு இவ்வளவு மனவருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி எதை நோக்கி போய் கொண்டிருக்கு? நிறைய பேர் இன்றைக்கு கிருபைன்னு சொல்லி கிருபையை பாவம் செய்வதற்கு ஒரு லைசனாக பாவிக்கிறாங்க. தேவன் பாவம் செஞ்சால் மன்னிப்பார் தானே? துணிகரமாக செய்கிற பாவத்தை தேவன் ஒரு நாள் மன்னிக்க மாட்டார். அவரை அறிஞ்சு பாவங்களை அறிக்கை செய்து அவர்களை விட்டு அவைகளை அறிக்கிறவன் இரக்கம் பெறுவான். திருப்பி தொடர்ந்து பாவம் செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் உண்டானவன் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான், தொடர்ந்து பாவத்தில் நிலைச்சிருக்க மாட்டான்.
அவை மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த கட்டளைகள், இந்த சட்டங்கள், இந்த ஒழுங்குகள், இந்த விதிகள் கொடுக்கப்பட்டதை ஒழிய மனிதனை கெட்டு போகிறதுக்காக இல்லை. இது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் இல்லை. எப்படின்னா இப்போ அருவருக்குறாங்க. எனக்கு இந்த போதவர்கள் மாதிரி அவங்க ஸ்டைல் இவங்க ஸ்டைல் எல்லாம் கிடைக்கிறது, ஏன்னா எந்த ஸ்டைல்லையும் கிடைக்கும். நீங்கள் இந்த வார்த்தைக்கு செய்யப்படுங்க, என்ன நம்ப தேவை, இந்த வார்த்தையை ஆராய்ச்சி பாருங்க. இன்று வரை தேவனுடைய கட்டளைகள் இருக்குது, இன்று வரை தேவனுடைய வார்த்தை இருக்குது. இந்த வானம் பூமி ஒழிஞ்சாலும் இது ஒழியாது, இது ஒழிய பொருள். நியாயப்பிரமாணம் என்றது ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாக இன்றைக்கு சபைகளில் போதிக்கிறாங்க. இல்லை, அது போல் எதிர் ரீதியாக அதை கதைச்சார்ன்றது தான் நாங்கள் விலகிக் கொள்ளணும். புறஜாதியார சபைக்குள்ளே உள்வாங்கிறதுக்காக இப்போ புறஜாதிகளிடத்தில் கிறிஸ்து அறிவிக்கப்படுற நேரத்தில் ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கணும், இந்த ஓய்வு நாளை கீழ்ப்படியாட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்தில் கொல்லி பிறக்க போனாங்க ஓய்வு நாள், அவங்களை கல்லறிஞ்சு கொல்லணும். அப்போ அந்த புறஜாதியர் என்ன நினைப்பான், ஸோ என்ன ஒரு அநீதியான ஒரு தேவன்டா, அவனுக்கு இந்த கட்டளைகள் பாரமாக இருந்தது, இது ஒரு நுகத்தடியாக இருந்தது, இந்த நுகத்தடியை சுமக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதைத்தான் கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடித்தார். ஓய்வு நாளை தூக்கி குப்பையில் போடணும்னு சொல்லலை, அந்த நாளை அவர் தான் உருவாக்கினார். ஓய்வு நாளுக்கு மனுஷகுமாரன் ஆண்டவராக இருக்கிறார். ஓய்வு நாளுக்காகத்தான் மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உருவாக்கப்பட்டது. ஓய்வு நாளுக்காக மனுஷன் உருவாக்கப்பட்டது. மனுஷனுக்கு ஒரு ஓய்வு தேவை. அந்த ஓய்வில் 6 நாள் வேலை செஞ்சு அந்த 7ஆம் நாள் தேவன் நீ குடும்பம் என்ன சேவை என்று கேட்குது. போல் புறஜாதிகளை உள்வாங்கிறதுக்காக இந்த நியாயப்பிரமாணம் அவர் கதைக்கிற நேரத்தில் அது என்ன கண்ணோட்டத்தில் கதைச்சார், இந்த தியோலஜி படித்தாக்களும் இந்த லொஜிக் படித்தாக்களும் விட்டுட்டாங்க. அவர் என்ன கண்ணோட்டத்தில் இந்த நியாயப்பிரமாணம் நல்லதல்ல, நியாயப்பிரமாணத்தை கீழ் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தை நுகத்தடியை தூக்கி சுமக்கிறியா, இன்னும் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சி தொங்குறியா, இவைகளை ஏன் சொன்னார் என்று சொன்னால் அந்தியோக்கியா பட்டணத்தில் பெரிய ஒரு பிரச்சனையே நடக்குது. புறஜாதிகள் இடத்துல போய் அவர்களுக்கு மோசையின் ஆகமங்கள் இருக்கிறத கற்பிக்கணும், அவங்களுக்கு இந்த நியாயத்திருப்பு மோசையினுடைய ஆகமங்கள் உள்ள நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளணும், இதை சொல்லணும். அதான் போல் சொல்கிறார், அந்தியோக்கியா பட்டணத்தில் போய் யூதேயாவில் இருந்து சிலர் நீங்கள் விருத்த செய்யணும், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் என்று சொல்லி பக்க வழியாக அவங்க உங்களை திசை திருப்பினாங்க. நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படியாதீங்க, நீங்கள் தேவண்ட கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. போல் நிறைய இடங்களில் சொன்ன அந்த வார்த்தைகளை நியாயப்பிரமாணம் நல்லதல்ல, நியாயப்பிரமாணத்தினால வர சாபம் என்ன தெளிவாக பின்ன காட்டுறேன். அவைகளை பிழையாக விளங்கி கொண்டதால் எல்லாமே தெரிஞ்ச ஞானிகள் என்று யூதர்களை விட்டு பிரிஞ்சு, தேவனுடைய வார்த்தையை விட்டு பிரிஞ்சு தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினச்சி கொண்டு இதை பிள்ளையா விளங்கி கொண்டு பிள்ளையா படிப்பிச்சு கொண்டிருக்காங்க. மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக தன் தேவன் கட்டளைகளை கொடுத்தார். அவைகளை அவர் அடித்து உடைச்சி அவைகளை நாசமாக்க வரல, அவைகளை நிறைவேற்றத்தான் எல்லாம் முடிந்துதான். சிலுவையிலே அவர் மறிக்கும் பொழுது சொன்னாராம், எல்லாம் முடிந்ததான். எல்லாம் முடிந்தது என்று என்னத்தை சொன்னார்? அவர் வந்த வேலை முடிஞ்சப்பா அவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தார், ஒரு மெசேஞ்சரை வந்தார், அவருடைய பிதாவை வெளிப்படுத்தினார், ராஜ்யத்தின் செய்தியை அறிவித்தார், திருப்பி வரப்போறார். அதை சொன்னார். அவர் வந்த மனிதனுக்காக கிரயம் கட்டினார், இந்த கிருபண்ட மகத்தான கிஃப்டை கொடுத்தாரு, இதைத்தான் கொடுத்தார். இதுற வேலை தான் அவர் வந்த வேலை முடிஞ்சுது. பரலோகம் இந்த காலம் எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேணும். இதை பிழையா விளங்கி எடுத்து போலுடைய வார்த்தைகளை பிழையா விளங்கி கொண்டு போல் எதற்காக சொன்னார், என்னத்துக்காக சொன்னார், அதை சரியா பார்க்கல. இவங்க பெருசா கதைப்பாங்க, இந்த வார்த்தை என்னத்துக்கு சொல்லிருக்கு, இது அங்கேருந்து புறக்குறீங்க, இது இங்கேருந்து புறக்குறீங்க. புறக்கிறத இவங்க ஒழுங்கா புறக்கினாங்களான்றது தெரியல. எங்கேருந்து என்னத்தை புறக்கிறாங்க, இதற்காக என்ன கண்ணோட்டத்தில் கொலசியா பட்டணத்தில், பிலிப் பட்டணத்தில், அந்த பட்டணத்தில் அவர் போகிற அந்த பட்டணத்தில், இந்த பட்டணத்தில், அந்தியோக பட்டணத்தில் புறஜாதிகளை உள்வாங்கிறதுக்காக, சபைக்குள் உள்வாங்கிறதுக்காக தேவனுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்லப்பா என்று சொல்லி, நியாயப்பிரமாணம் உள்ள நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனானேன், தேவனுடைய கட்டளைகள் இல்லாதவனை போல ஆனேன். ஆனாலும் கிறிஸ்துவனுடைய நியாயப்பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறது, நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். இயேசுதான் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நியாயப்பிரமாணம் என்ன? இதுதான் நியாயப்பிரமாணம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக. அதைத்தானே இயேசுன்னு சொன்னார். சிலுவையில் இயேசு ஆணி அடித்தார். இப்போ எப்படி என்றால் இவைகளை சொல்லுகிற சபைகள் கள்ள சபைகளாகவும், இந்த நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார், கட்டளைகள் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற சபைகள் தான் உண்மையிலேயே சத்தியத்தின் சபைகள் என்று சொல்லி சபைக்கு சபை போட்டி நடந்து கொண்டிருக்கு. நான் சொல்றதான் சரி, நீ சொல்றதான் சரி, என்னண்டே விளங்கு இல்லை. 10 கட்டளையில் ஒரு கட்டளை ஓய்வு நாள், 4வது கட்டளை. இந்த கட்டளை அவர் உடைக்க இல்லை. நான் இப்போ பின்னுக்கு வரதில்லை, பின்னுக்கு காட்டுறேன். புறஜாதிகள் பவுலுக்கு பிறகோ சனிக்கிழமை அந்த ஓய்வு நாள் 7ஆம் நாள், அந்த நாளில் ஆசாரிச்சாங்கன்றதை நான் பின்னுக்கு காட்டுறேன், ஆதாரப்பூர்வமாக வார்த்தைகளை காட்டுறேன். இந்த வார்த்தை தான் என்னையும் உங்களை நியாயம் தீர்க்குமே ஒழிய நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்கிறாரு. முதல் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நியாயம்